வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன்ஸ் அபவுட் டைம். ஸோ டைம் நம்ம எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச வேர்டு தான், நேரம் அல்லது காலம். ஸோ இந்த டைமை பயன்படுத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் 6 எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1 என்ன பார்க்க போகிறோம்? டைம் இஸ் ரைப். என்ன அர்த்தம்? சரியான தருணம், சரியான காலம், அதாவது காலம் கனிந்து விட்டதுன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த பங்கோட விலை வந்து அதில் பாதாளத்துக்கு போயிடுது. ஸோ அந்த ஸ்டாக்கை, அந்த பங்கை வாங்கிறதுக்கான சரியான தருணம், சரியான நேரம் இதுதான். The stock has hit the rock bottom. The time is ripe to buy now. The stock has hit the rock bottom. The time is ripe to buy now. நல்லா கவனிங்க. ராக் பாட்டம்னா அதில் பாதாளத்துக்கு போகிறது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் 2 ஃபார் த டைம் பீயிங். தமிழில் சொல்லுவோம் இல்லையா, இப்போதைக்கு, தற்போதைக்கு, அதை தான் ஃபார் த டைம் பீயிங்னு சொல்கிறோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். வேலையை வந்து கைவிடணும் அல்லது ஜாபை வந்து ரிசைன் பண்ணணும், ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற யோசனையை தற்போதைக்கு நினச்சி கூட பார்க்காத, கைவிட்டுரு. Unthink your idea of resigning the job for the time being. Unthink your idea of resigning the job for the time being. Next பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்னது? நம்பர் 3 டைம் இஸ் மணி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், காலம் பொன் போன்றது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னது? டைம் இஸ் மணி பட் மணி இஸ் நாட் டைம். என்ன அர்த்தம்? காலம் பொன் போன்றது, அதாவது இழந்துட்டா வந்து வாங்க முடியாது. அதே சமயம் காசை வச்சுட்டு டயத்தை வாங்க முடியாது. ஆனால் டயத்தை வச்சுட்டு பணம் சம்பாதிக்கலாம், என்ன வேணால் சாதிக்கலாம். ஆனால் காசை வச்சுட்டு இழந்த டயத்தை மீட்க முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணாக்காத, ஏன்னா காலம் பொன் போன்றது. டோன்ட் ஸ்குவாண்டர் யுவர் டைம் பிகாஸ் டைம் இஸ் மணி. டோன்ட் ஸ்குவாண்டர் யுவர் டைம் பிகாஸ் டைம் இஸ் மணி. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இன் தி நிக் ஆஃப் த டைம். நம்ம நிறைய பேர் பேசுவோம், என்ன சொல்லுவோம்? இன் தி நிக் ஆஃப் த மொமெண்ட்னு சொல்லுவோம். இட் இஸ் ராங். என்ன சொல்லணும்? இன் தி நிக் ஆஃப் த டைம்னு சொல்லணும். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அது கடைசியாக நடந்துருச்சு, அதுவும் மிக சரியான தருணத்தில், மிக சரியான நேரத்தில். இட் ஃபைனலி ஹேப்பன்ட், that too in the nick of the time. It finally happened, that too in the nick of the time. Next பார்க்க போகிறோம். நம்பர் 5 கிராக் ஆஃப் டான். கிராக் ஆஃப் டான் இந்த ஃபேஸுக்கு ரொம்ப அதிகாலையிலேயே. லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். என்னோட மனைவி வந்து ரொம்ப அதிகாலையிலேயே எழுந்திரிச்சிடுவாங்க. என்னோட மனைவி எப்பையும் ரொம்பவும் அதிகாலையிலே எழுந்திரிச்சிடுவாங்க. மை ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் அப் at the crack of dawn. My wife is always up at the crack of dawn. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். லிவிங் ஆன் borrowed டைம். என்னது? லிவிங் ஆன் borrowed டைம். என்ன அர்த்தம்? அதாவது கடவுள் கொடுத்த உயிர் பிச்சையில் வாழ்ந்துட்டு இருக்கேன். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். என்னுடைய முதல் ஹார்ட் அட்டாக்லேயே நான் இறந்துருக்கணும். கடவுள் போட்ட உயிர் பிச்சையில் நான் இப்போ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். எவர் சின்ஸ் my first heart attack, I have been living on borrowed time. Ever since my first heart attack, I have been living on borrowed time. My dear viewers, useful and interesting expressions about time. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.